வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வார் சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து நம்ம டெய்லியும் அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ரீசெண்ட் வீடியோலாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஈரான் வந்து இப்போ இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ட்ரம்ப் அவர்கள் வந்து உனக்கு 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீ வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து ஓபன் பண்ணணும், இல்லனா உன்னோட பவர் பிளான்ட்டையே நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. பதிலுக்கு ஈரான் வந்து இப்ப உலக நாடுகளே வந்து பயத்துல இருக்க அளவுக்கு ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன? இந்த போரால தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கா இல்ல இன்னும் அதிகமாயிருக்கா? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு இந்த ஈரானை வந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த போரானது இன்னைக்கு 24வது நாளா வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானோட ஒரு அணுமின் நிலையத்தை வந்து தாக்கியிருக்காங்க. அதாவது நடான்ஸ் அணுமின் நிலையம். அங்க ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த அணுசக்தி மின் நிலையம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தரைக்கு மேல வந்து கட்ட மாட்டாங்க. பூமிக்கு அடியில ஒரு 25ல இருந்து 30 அடி ஆழத்துல தான் வந்து கட்டுவாங்க. ஏன்னா இப்ப எதிரி நாட்டுல இருந்து யாராவது அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னா அது மூலமா அந்த இடம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஈரான் வந்து அந்த அணுசக்தி நிலையம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு யுரேனியத்தை வந்து செறிவூற்ற ஒரு இடமா தான் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா யுரேனியம் நார்மலா இருக்க ஒரு யுரேனியத்தை அதிகமான ஒரு யுரேனியமா, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யுரேனியமா மாத்துறது தான் வந்து அங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக சில நிறைய மிஷின்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அதுல அந்த யுரேனியத்தை எல்லாம் வந்து ரொம்ப நேரமா சுத்த விட்டு ஒரு சக்தி வாய்ந்த யுரேனியத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அப்படி அவங்க செறிவூற்ற அந்த யுரேனியம் இருக்குல்ல, அது வந்து 3ல இருந்து ஒரு 5% வரைக்கும் தயாரிக்கிறத வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல மின்சாரம், அதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. அதே ஒரு 20% செறிவூற்றதா இருந்தா அதை வந்து ஹாஸ்பிட்டல்ல புற்றுநோய்க்கெல்லாம் இந்த மருந்து தயாரிக்கிறாங்கல்ல, அதுலலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே 90%க்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர். அது மூலமா அணுகுண்டெல்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து அந்த அணுசக்தி மின் நிலையத்தில இருந்து 60% வரைக்கும் செறிவூட்டிட்டாங்க. சோ இது கண்டிப்பா நமக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் வந்து ஈரானோட அந்த நடான்ஸ் அணுசக்தி மின் நிலையத்தை வந்து தாக்கி இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோட நெகேவ் அணு ஆராய்ச்சி நிலையத்தை வந்து தாக்கி இருக்காங்க. இதனால டிமோனா, அராட் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பழைய குடியிருப்பு நிலையங்கள்ல இருந்தவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தால 64 பேர் வந்து காயமாயிருக்காங்க. உண்மையிலே இதை பார்த்து இப்ப இஸ்ரேல் வந்து ஈரானை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 48 மணி நேரம் தான் உனக்கு டைம், நீ அதுக்குள்ள இந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து ஓபன் பண்ணணும், இல்லனா உன்னோட மின் நிலையங்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்கிடுவேன், அதுக்கப்புறமா உன்னை ஒவ்வொன்னா தாக்கி ஈரானே வந்து நான் தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சவால் விட்டுருக்காரு. இந்த ஹார்மோஸ் நீரிணையில கப்பல் போறதுக்கு ஈரான் வந்து இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, இன்னும் சில நாடுகளுக்கும் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அந்த ஹார்மோஸ் நீரிணையில வர்றதுக்கு வந்து அனுமதி இல்ல அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு ஈரான் பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பொதுவா இப்போ நம்ம ஊர்ல ஒரு மெயின் ரோடு இருக்குன்னு வைங்களேன், அந்த மெயின் ரோடு வழியா தான் பால் வண்டி, காய்கறி வண்டி எல்லாமே போகுது. அந்த ரோட இப்ப திடீர்னு பிளாக் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? நம்ம சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம போயிரும்ல. அதுதான் இப்போ ஈரான் வந்து பண்றாங்க. அந்த ஹார்மோஸ் அந்த கடல்வழி பகுதி மூலமா 30% கச்சா எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகுது. அதை பிளாக் பண்ணதுனால தான் உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு கச்சா எண்ணெய் இல்லாம ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈரானுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு பகுதியை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வர்ற கப்பல்களுக்கு நாங்க வந்து ஒரு சுங்க கட்டணம், அதாவது இப்போ நம்ம டோல்கேட்ல எல்லாம் வந்து கார் போறதுக்கு வரி வசூல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு கார் போகுது அப்படின்னா அங்க அந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு 1 லட்சம் வாங்கிட்டா என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து பயத்துல இருக்காங்க. ஈரான் வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன், அதாவது நம்ம நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 18.8 கோடி வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் சுங்க கட்டணமா வசூலிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. நாங்க வந்துட்டு கப்பலை வந்து அனுமதிக்கல அப்படின்னு சொல்லல, எனக்கு இந்த காசை கட்டிட்டு நீ அதுக்கப்புறமா கச்சா எண்ணெயெல்லாம் வந்து எடுத்துட்டு போங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு
ட்ரம்ப் அவர் கொடுத்த வார்னிங்க்கு ஈரான் பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க அந்த கப்பல்ல இவங்க காசை கட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கச்சா எண்ணெயோட விலை ரேட்டை வந்து ஏத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிளைட் டிக்கெட்டோட ரேட்டும் வந்து ஏறிடும். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையால மக்கள் நம்ம தான் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறோம். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 48 மணி நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை நிறுத்துவாரா இல்ல இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த போரால தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு என்ன ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா போர் நடந்தாலே வந்து தங்கத்தோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஆனா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஒரே மாசத்துல 30,000 வந்து தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மட்டும் சவரனுக்கு 5,630 ரூபா வந்து கம்மியா இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லாரோட போக்கஸுமே இப்ப வந்து ஆயில் மேலதான் இருக்கு. ஸோ அதனால தங்கத்துல யாருமே இப்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்றது இல்ல. ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா $60 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இன்னைக்கு வந்து 110 ரூபாய் ஆயிருச்சு. அது வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால இப்போ தங்கத்துல யாருமே இன்வெஸ்ட் பண்ணாம ஆயில்ல மெயினா டாலர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா டாலரோட ரேட் வந்து 85ல இருந்தது 93 அதிகமா இருக்கு. ஸோ அதுலயும் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தங்கத்தை வந்து யாருமே இப்போ பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. எல்லாரோட தேவையுமா இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆயில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த ஆயில்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்தோட விலை வந்து இன்னுமே 1 லட்சம் வரைக்குமே கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலா ஒரு விஷயம், அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈரான். இவங்க 2 பேர்ல இப்ப யாரோ ஒருத்தவங்க தான் வந்து ஜெயிக்க போறாங்க, தோக்க போறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவுல பாதிக்கப்பட போறது நம்ம மட்டும் தான். இதுல எத்தனையோ பேர் வந்து இறந்து போக போறாங்க. இது வரைக்கும் ஈரான்ல மட்டும் 1500 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. லெபனான்ல 1000 பேர் இறந்து போயிருக்காங்க. ராணுவ அதிகாரிகள் 13 பேர் வந்து இறந்து போயிருக்கதா சொல்றாங்க. சோ இதனால இந்த போரை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அமைதியா இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் திரும்ப இதை எந்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம் வார்னிங் கொடுத்ததுக்கு ஈரான் வந்து சுங்க கட்டணம் போட்டிருக்கிறது சரியா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தங்கத்தோட விலை குறைஞ்சது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாம ஆயில்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.